ஹாய், இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது தெனாலிராமன் விகட கதைகளில் 11வது ஸ்டோரி. ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னா கடன் தீர்ந்து விட்டது. இதுதான் இந்த ஸ்டோரியோட டைட்டில். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, தெனாலிராமனுக்கு கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குது, ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருக்கான். ஸோ அந்த டைம் என்ன பண்ணுறான்னா, போய் ராஜா கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கடனாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறான் கடனாக. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது தெனாலிராமன்னால வாங்கின கடனை அடைக்க முடியல. ஸோ ராஜா என்ன பண்ணுறாரு, நம்ம வீடு தேடி போய் அந்த காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே தெனாலிராமனோட வீடை தேடி வர்றாரு. தெனாலிராமனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த கடனை அடைக்க முடியல, அவனுக்கு எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு தெரில. ஸோ ஒரு ஐடியா யோசிச்சுட்டு போய் பெட்டில் படுத்த படுக்கையாக ஆயிடுறான். ஸோ தெனாலிராமனோட ஒய்ஃப் தான் வெளியே நின்றுட்டு இருக்காங்க வாசலில். ராஜா வராரு. வந்தோடனே தெனாலிராமனோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடனை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட கணவர் மரணப்படுக்கையில் இருக்காரு, அவர் இனி பிழைப்பாரான்னு தெரில, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கடனெல்லாம் முடிஞ்சுது, எனக்கு காசு தர தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி தெனாலிராமனோட ஒய்ஃப் ராஜா கிட்ட கேட்குறாங்க. ஸோ ராஜாவும் சரி ஓகே, அவன் மரணப்படுக்கையில் இருக்கான், அதனால அவனுக்கு கடனாளிங்கிற ஒரு தாட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் தெனாலிராமன் பக்கத்தில் போயிட்டு தெனாலிராமனுக்கு கேட்குற மாதிரி நல்லா சத்தமாக, நீ கடனாளி இல்லை, உன்னோட கடன் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு. இதை கேட்ட தெனாலிராமன் உடனே எந்திரிச்சு உட்காந்துட்டு நல்ல முகத்தில் ஸ்மைலோட ராஜாவை பார்த்து சொல்கிறான், ரொம்ப நன்றி அரசரே, என்னோட கடன்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி. கேட்டவொடனே ராஜாவுக்கு ஷாக்கு. இவன் ஆக்டிங் தான் பண்ணியிருக்கான், சரி, பட் இருந்தாலும் அவனோட புத்திசாலித்தனத்தை ரசித்து ராஜா ஒரு சிரிப்போட அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.